வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல கேன் உடைய யூசேஜஸ் பத்தி நம்ம டீட்டெயில்ல தெரிஞ்சுக்க போறோம். கேன் அப்படின்னாலே நம்மள நெறைய பேர் முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வார்த்தையா நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். பட் அது தவிரவும் நெறைய யூசேஜஸ் இருக்கு கேனுக்கு. இருக்கிற மாடல்ஸ்லயே வில், வுட்ட விடவும் அதிகமா நம்ம கேன யூஸ் பண்றதா ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த கேன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம குட் கூட யூஸ் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். பட் இந்த இடத்துல குட்ட நம்ம வந்து கேனுடைய பாஸ்ட் டென்ஸா குட்ட எப்படி யூஸ் பண்றதுன்னு மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குட்டோடைய மற்ற யூசேஜஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இல்ல. ஏன்னா நெறைய இன்ஃபர்மேஷன் ஒரே வீடியோல போடுறப்போ, ஒண்ணு அந்த வீடியோவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாயிடுது. நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகுறதுக்கோ, இல்ல சில விஷயங்கள் அப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் அப்புறம் நீங்க மறந்துடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அத நம்ம வந்து தனியா பார்க்கலாம். ஸோ இந்த கேன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, எல்லாரும் சொல்ற மாதிரி அபிலிட்டி பத்தி பேசுறதுக்கு நம்ம கேன யூஸ் பண்ணுவோம். அபிலிட்டினா என்னால செய்ய முடியும், அவனால் செய்ய முடியும், என்னால் ஓட முடியும், என்னால் பாட முடியும், என்னால் மரத்தில் ஏற முடியும், அப்படின்னு நம்மளால என்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் என்னால இத செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நெகட்டிவா சொல்லணுமானா கேனாட் இல்லன்னா கேன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்க கான்ட் கூட சொல்லலாம். இல்ல கேன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேன பொறுத்தவரைக்கும் இப்போது என்னால் செய்ய முடியும், இனி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து கேன் சொல்றோம் இல்லையா? பாஸ்ட்ல என்னால் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் குட். அத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாரி பாஸ்ட்ல அப்ப என்னால் செய்ய முடியவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்லணுமானா குடின்ட் இல்ல குட் நாட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கேன் வந்து பிரசன்ட் இல்ல இனிமே வரப்போற விஷயங்களுக்கு. குட் வந்து பாஸ்ட்ல. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு தடவ பார்த்துடலாம். ஸோ பாசிட்டிவா என்னால் முடியும், அவனால் முடியும், அவளால் முடியும் அப்படிலாம் சொல்லணுமானா, யார பத்தி பேசுறோமோ அந்த சப்ஜெக்ட், கேன், பேசிக் வெர்ப். பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற வெர்ப இந்த இடத்துல நம்ம போடுவோம். நெகட்டிவா அவனால் செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது, அவளால் செய்ய முடியாது இந்த மாரி சொல்றதுக்கு சப்ஜெக்ட், கேன் இருக்கு இல்லையா? இங்க கேனாட் ஒரு நாட் சேர்த்துக்க போறோம். cannot plus basic verb. அப்படி இல்லைன்னா அந்த cannot ஷார்ட்டா can't plus basic verb. எப்படி நாம போடுவோம். நீங்க அதுவே கொஸ்டின் உன்னால் முடியுமா, அவனால் முடியுமா, அவளால் முடியுமா இப்படி நீங்க கேட்கணுமானா கேனையும் சப்ஜெக்டையும் இடத்த மாத்தி போட்டுடுங்க. ஸோ கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேசிக் verb அப்படியே சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் ஆயிடும். இப்போ நாம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு சொன்னோம். இதுவே பாஸ்ட் டென்ஸா இருந்தா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல கேனுக்கு பதிலா குட். நெகட்டிவ் சென்டென்சஸ்ல அப்போது என்னால் முடியவில்லை அப்படின்னு சொல்லணுமானா குட் நாட் இல்ல குட் நாட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் குடன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் கேட்குறப்போ குட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். கேனோட யூசேஜை ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அபிலிட்டி. கேன்னா செய்ய முடியும், கேன்ட் அப்படின்னா செய்ய முடியாது. கேன் தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மாடல். பொதுவாக இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் ஸ்டார்ட் வித் கேன். ஏன்னா இதை வச்சு நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், எனக்கும் முடியும் அப்படின்னா ஐ கேன், அவனுக்கு முடியும்னா ஹீ கேன், அவளுக்கு முடியும்னா ஷீ கேன். இப்போ எனக்கு பேச முடியும் அப்படின்னா அந்த பேசுறது அப்படிங்கிறதுக்கான வேர்ப் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. ஐ கேன் ஸ்பீக். எனக்கு ஆட முடியும் அப்படின்னா ஐ கேன் டான்ஸ். எனக்கு பாட முடியும்னா ஐ கேன் சிங். அவனுக்கு பாட முடியும்னா ஹீ கேன் சிங். அவ்வளோதான், ஒரு சென்டென்ஸே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சின்ன சென்டென்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறப்போ எப்போவுமே சொல்கிற அதே ஸ்ட்ரக்சர் தான். எந்த ஆர்டரில் நீங்கள் வேர்ட்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் வேர்புக்கு அப்புறம் யாரை யாருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அதை சொல்லணும். என்ன எதைங்கிறத அதுக்கடுத்து சொல்லணும். எங்கே எப்போ, இதுதான் சென்டென்ஸோடைய ஆர்டர். இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸில் வேர்ட்ஸ் அப்படியே போட்டு ஃபில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லென்த்தி சென்டென்ஸ் கிடைச்சிரும். இப்போ எனக்கு பேச முடியும் அப்படின்றனால ஐ கேன் ஸ்பீக். ஐ கேன் ஸ்பீக் வாட்? ஐ கேன் ஸ்பீக்னால இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக நம்ம சொல்லுவோம். ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் இப்படி சொல்லலாம். இந்த இடத்துல எனக்கு 2 மொழிகள் பேச முடியும் அப்படின்னு இருக்கு. அதனால ஐ கேன் ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ். ஐ கேன் ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ். இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா? என்னால் 2 லாங்குவேஜஸ்லாம் பேச முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கேனுக்கு பதிலாக கேன்ட், கெனாட் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். ஐ கேன் ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ்.
ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதுவே கொஸ்டனா நீங்க கேட்கணும். உன்னால 2 லாங்குவேஜஸ் பேச முடியுமா அப்படின்னு கேட்கணும். இப்போ கேனை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒன்னாலன்னு சொன்னதுனால ஐக்கு பதிலாக யூ இல்லையா? இப்போ கேன் யூ ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ்? கேன் யூ ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ் அப்படின்னு கொஸ்டனாக கேட்டுடலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துலயும் முடிச்சிட்டோம் இல்லையா? இருந்தாலும் நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த பிரச்சனையை அவளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த பிரச்சனையை அவளால் ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும் அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும்ட்டு. ஷீ கேன் ஹேண்டில். ஷீ கேன் ஹேண்டில். ஷீ கேன் ஹேண்டில் வாட்? இந்த பிரச்சனையை, திஸ் ப்ராப்ளம். ஷீ கேன் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். ஷீ கேன் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். நம்ம பெரியவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயாகணும். ஸோ அப்போது நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வழக்கமாக நம்ம எப்படி பேசுவோம், என்ன மாதிரி டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் நம்ம வந்து இந்த கேனை யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் நல்லது. இப்போ நான் வந்து நானே டீ போட்டுக்கிறேன். நீ போடுவியா? எஸ், என்னால் போட முடியும். அப்படி சொல்லுங்க. ஐ கேன் மேக் டீ. அப்படி சொல்லி தடுத்து வேற ஏதாவது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே சொல்லிட்டு அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ அதனால தான் நம்மளுடைய சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் சாதாரணமான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அவளால் கையாள முடியும்னா ஷி கேன் ஹேண்டில். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை அப்படிங்கிறதுனால திஸ் ப்ராப்ளம்னு ஒன்று சேர்த்துருக்கோம். அதனால அது கொஞ்சம் லென்த்தியாக தெரியுதே தவிர இந்த சென்டென்ஸ்லாம் உங்களால் பேச முடியாத சென்டென்சஸ் இல்லை. ஸோ ஷி கேன் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். இதையே நம்ம வந்து நெகட்டிவா சொல்ல போறோம். இந்த பிரச்சனையெல்லாம் அவளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்படி சொல்றதா இருந்தா கேனுக்கு பதிலா கேன்ட். ஷி கேன்ட் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். ஷி கேனாட் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். எப்போ நம்ம கேனாட் சொல்லுவோம் அப்படின்னா எம்ஃபசைஸ் பண்றதுக்கு, ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு நம்ம வந்து கேன்ட்டுக்கு பதிலாக கேனாட் அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்லுவோம். ஷி கேனாட் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம் அப்படி சொல்றப்ப அவளால் முடியவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ இதே கொஸ்டனை கேட்குறோம். இந்த பிரச்சனையை அவளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படி கேட்க போகிறோம். ஸோ ஷி கேன் ஹேண்டில்னு இருந்தது. கேனையும் ஷீயையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கேன் ஷீ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம்? கேன் ஷீ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம்? அடுத்ததாகவும் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துட்டு இருக்கோம். நீ தனியாகவே அதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இன்ஃபேக்ட் அதை இப்படி கூட சொல்லலாம். நீ தனியாகவே அதை செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த மாதிரி லாம் அப்படின்னு முடிஞ்சாலே உடனே மே யூஸ் பண்ணணும், மைட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் நம்ம மைண்ட் அப்படியே திங்க் பண்ணும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, உன்னால் செய்ய முடியும், நீயாவே செய்யலாமே அப்படிதான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கேன் தான் அப்படி யூஸ் பண்றோம். ஸோ நீ செய்ய முடியும் அப்படின்னா யூ கேன் டூ. அதை செய்ய முடியும் அப்படின்றனால யூ கேன் டூ இட். நீ தனியாவே அதை செய்ய முடியும் அப்படின்னா யூ கேன் டூ இட் அலோன். யூ கேன் டூ இட் அலோன். இப்போ இதே எக்ஸாம்பிளை கொஞ்சம் மாற்றி இங்கிலீஷ் தானே, நீ தனியாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல டூ இருந்தது. இப்போ இந்த இடத்துல ப்ராக்டிஸ் இருக்கு. பயிற்சி பண்றது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்றது இல்லையா? யூ கேன் ப்ராக்டிஸ். யூ கேன் ப்ராக்டிஸ் அலோன். இப்போ நீங்க இதை அப்படியே கொஷன்ஸா, நெகட்டிவ் சென்டென்ஸா எல்லாமே அப்படியே மாத்தி பாருங்க. உன்னால தனியா பண்ண முடியாது அப்படின்னா யூ கேன்ட் ப்ராக்டிஸ் அலோன். யூ கேன் டூ இட் அலோன் அப்படி நம்ம சொல்லுவோம். உன்னால தனியா பண்ண முடியுமா? கேன் யூ ப்ராக்டிஸ் அலோன்? கேன் யூ டூ இட் அலோன்? அப்படி கேட்க வேண்டியதுதான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. என்னால உன்னை செஸ்ல தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ என்னால் முடியும் அப்படின்னா ஐ கேன். என்னால் தோற்கடிக்க முடியும் அப்படின்னா ஐ கேன் டிஃபீட் இல்லை ஐ கேன் பீட். ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணலாம். உன்னை தோற்கடிக்க முடியும் அப்படின்னால யாரை? உன்னை. அதனால ஐ கேன் டிஃபீட் யூ. ஐ கேன் டிஃபீட் யூ இன் செஸ். கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிளை மாத்தி ஒன்னால என்ன தோற்கடிக்க முடியாது அப்படி மாத்திடுவோம். தோற்கடிக்க முடியாதுன்னு இருக்கு. அப்போ கேனுக்கு பதிலாக கேனாட் யூஸ் பண்ணோம். உன்னால் முடியாதுன்னு இருக்கு. அப்போ யூ கேன்ட், யூ கேனாட், யூ கேனாட் டிஃபீட் மீ, யூ கேனாட் டிஃபீட் மீ இன் செஸ். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அப்படியே இதை வச்சு கொஸ்டினாக கேட்டு பாருங்க. கேன் யூ டிஃபீட் மீ இன் செஸ்? யூ கேன் இருக்கிறத அப்படியே மாத்திடுவோம். கேன் யூ டிஃபீட் மீ இன் செஸ்? இப்படிலாம் நம்ம வந்து மாற்றி கேட்கலாம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? இந்த கேனோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து குட். பாஸ்ட்ல அப்ப என்னால் செய்ய முடிந்தது. முடியும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் கேன், முடிந்தது அப்படின்னா குட்.
அப்ப என்னால செய்ய முடியல அப்படின்னா couldn't. could not அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் couldn't. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதை வச்சு நம்ம பார்த்துடலாம். அப்ப நான் நல்லா படிச்சேன். அதனால என்னால நல்ல மார்க்ஸ் எடுக்க முடிந்தது அப்படின்னு இருக்கு. முடியும் அப்படின்னா ஐ கேன் கெட் குட் மார்க்ஸ் இல்லையா? எடுக்கிறது மார்க் எடுக்கிறதுனா கெட்டு. ஸோ அதனால ஐ கேன் கெட் குட் மார்க்ஸ். என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப நல்லா படிச்சேன் நான். அதனால நல்ல மார்க் வாங்க முடிந்தது அந்த எக்ஸாம்ல அப்படி நம்ம சொல்றோம். ஸோ முடிந்ததுன்னு இருக்கிறதுனால ஐ குட் கெட் குட் மார்க்ஸ். ஐ குட் கெட் குட் மார்க்ஸ். இப்ப இந்த சென்டென்ஸே கொஞ்சம் லென்த்தியா சொல்லியிருக்கோம் பாருங்க. பேசுறப்போ நான் நல்லா படிச்சேன். அதனால நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடிந்தது. ஐ ஸ்டடிட் வெல். ஸோ ஐ குட் கெட் குட் மார்க்ஸ். அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். நான் படிக்கல. ஐ டிடன்ட் ஸ்டடி வெல். ஸோ ஐ குடன்ட் கெட் குட் மார்க்ஸ். என்னால் எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லணும்னா ஐ குடன்ட் கெட் குட் மார்க்ஸ். 3 வயசுலயே அவனால் பாட முடிந்தது. அவனால் பாட முடிந்தது. அப்பனா பாட முடியும்னா he can sing. பாட முடிந்ததுன்னா he could sing இல்லையா? இப்போ அடுத்தடுத்து பாருங்க. யாரை, என்ன, எதை, எங்க, எப்போ இப்படிதான் நம்ம வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்கெல்லாம் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. எப்போ அப்படின்றதுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த சென்டென்ஸ்ல விஷயம் இருக்கு. 3 வயசுல, 3 வயதில், 10 வயதில் இந்த மாதிரிலாம் ஏஜ் சொல்றப்போ அட் த ஏஜ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். அட் த ஏஜ் ஆஃப் 3, அட் த ஏஜ் ஆஃப் 5, அட் த ஏஜ் ஆஃப் 7 இப்படிலாம் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் கூட ஒரு சின்ன டீட்டெயில் இங்க தெரிஞ்சுக்கோங்க. 10க்குள்ளார இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சொல்றப்ப நம்ம வந்து நம்பரா எழுதக்கூடாது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல தான் எழுதணும். வெறுமனே 3 அப்படின்ற நம்பரை போடல பாருங்க. THREE அப்படின்னு நான் வந்து வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதுறப்போ 10க்குள்ளார உள்ள நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்பர்ல எழுதக்கூடாது, வார்த்தையில எழுதணும். ஸோ he could sing at the age of 3. அடுத்தது நம்ம கேன பெர்மிஷன் கேட்கறதுக்கு, பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ போய் பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்போம். சார் நான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா அப்படி கேட்போம் இல்லையா? சொல்லாமா, போகலாமா, நான் இங்கே கொஞ்சம் உட்காந்துக்கலாமா, உங்க புக்கை கொஞ்சம் எடுத்துக்கலாமா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கேட்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் கொஸ்டன்ல. நீ இதை எடுத்துக்கலாம், நீ போகலாம். இப்போ வந்து பாஸ் சொல்லுவார் நம்ம பெர்மிஷன் கேட்குறப்போ ஓகே நீ போகலாம். அந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து கேனை யூஸ் பண்ணுவோம். இப்போ பெர்மிஷனை டினை பண்றோம். இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எங்கேயும் போக முடியாது, இப்போ எங்கேயும் நீ போகக்கூடாது, போய் இடத்துல உட்கார் அப்படி சொன்னா டினை பண்றதுக்கு நம்ம வந்து கேன்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்க அந்த சவுண்டை கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல செய்ய முடியும், முடியாது அப்படி நம்ம சொல்லல. செய்யலாம், செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இதுதான் 2 ஸ்ட்ரக்சர் இல்லையா? செய்யலாம் அப்படின்னா கேன். இப்ப நீ அதெல்லாம் செய்ய முடியாது, இப்ப நீ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்றதா இருந்தா கேன்ட். சோ நீ செல்லலாம், நீ இங்கேயே உட்காந்து படிக்கலாம். இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நான் போகலாமா, இந்த புக்கை கொஞ்சம் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கறதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ண போறோம். நீ இப்போது செல்லலாம். அத்தாரிட்டேட்டிவா ஹை ஹேண்டடா பாஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே நீ போலாம். யூ கேன் கோ நவ் இல்லையா? யூ கேன் கோ நவ். இப்போ அதே மாதிரி நீ இங்கே உட்காந்து படிக்கலாம், எங்கேயும் போக வேண்டாம். நான் இங்கே கொஞ்சம் உட்காந்து படிக்கலாமா அப்படி கேட்டா ஓ எஸ் நோ ப்ராப்ளம், நீ உட்காந்து படிக்கலாம். நோ ப்ராப்ளம், யூ கேன் ஸ்டடி ஹியர். யூ கேன் ஸ்டடி ஹியர். இப்போ ரெண்டும் நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்தோம் இல்லையா? பெர்மிஷன் கேட்க போகிறோம். புக்கை எடுத்துக்கலாமான்னா புக்கை வந்து கடன் கேட்குறோம் இல்லையா? ஸோ புக்கை கொஞ்சம் நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு டேக்கும் யூஸ் பண்ணலாம். கடனாக கேட்குற மாதிரி பாரோவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஐ கேன் டேக் அப்படின்னு இருக்கு, ஐ கேன் பாரோன்னு இருக்கு. கொஸ்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்டையும் கேனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கேன் ஐ பாரோ யூ புக், கேன் ஐ பாரோ யூ புக், கேன் ஐ டேக் யூ புக் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் இதுவே பர்மிஷன் கொடுத்துக்கிறதா இருந்தா ஓகே நீ எடுத்துக்கலாம் அப்படின்னா யூ கேன் டேக் மை புக், யூ கேன் டேக் திஸ் புக், யூ கேன் பாரோ திஸ் புக் அப்படின்னு சொல்றதை விட யூ கேன் டேக் திஸ் புக், யூ கேன் டேக் மை புக் அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம கேனையும் குட்டையும் பெர்மிஷன் கேட்க கொடுக்க யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி ரெக்வெஸ்ட் பண்றதுக்கும் நம்ம கேனையும் குட்டையும் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல குட் வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. பொலைட்டா நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு குட்டை யூஸ் பண்ணுவோம். சாதாரணமா நம்மளோட மாதிரி இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்குள்ளார ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணா போதுமானது. இப்போ இந்த ஃபேனை கொஞ்சம் போட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். சாதாரணமாக வீட்டில் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம் அப்படின்னா கேன் யூ சுவிட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். மற்றவங்க கிட்ட கேட்குறோம், கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா குட் யூ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் ப்ளீஸ், குட் யூ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் ப்ளீஸ். பொதுவாக அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையெல்லாம் நம்ம சேர்த்து தான் கேட்போம். அதே மாதிரி தான் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். வீட்டில் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்ப கேன் யூ பிரிங் மீ த நியூஸ் பேப்பர், கேன் யூ பிரிங் மீ த நியூஸ் பேப்பர் அப்படி கேட்கலாம். இப்போ இதுவே நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ விண்டோ க்ளோஸ்டா இருக்கு. அதை நீங்க திறக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான், முன்ன பின்ன தெரியாதவங்க தான். ஸோ அப்ப அவங்க கிட்ட நம்ம பொலைட்டா தான் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து குட் யூ யூஸ் பண்ணுவோம். குட் யூ ஓப்பன் த விண்டோ ப்ளீஸ், குட் யூ ஓப்பன் த விண்டோ ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ கேனை வந்து நம்ம அபிலிட்டி, முடியும் முடியாது அதை பற்றி பேசுகிறப்போ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் குட்டை யூஸ் பண்ணோம். அடுத்தது கேனை ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி. மூணாவது பெர்மிஷன் கேட்கறதுக்கு, பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கேனை குட்டை யூஸ் பண்ணோம். பட் இது தவிர கேனோட இன்னொரு முக்கியமான யூசேஜ் இருக்குது. அதை நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.